இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி. 2,00,000 குடியிருப்பாளர்கள் நாடு திரும்புவதற்கான புதிய முயற்சியை தொடங்கிய அமீரகம். கோவிட்-19 பாதிப்பையொட்டி ஏற்பட்ட விமான போக்குவரத்து தடையின் காரணமாக ஐக்கிய அரபு அமீரக ரெசிடென்ட் விசா வைத்திருந்து தற்பொழுது வெளிநாடுகளில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் மீண்டும் அமீரகம் திரும்புவது தற்பொழுது சிக்கலாக இருந்து வருகிறது. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி அமீரகத்தின் வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகம் மற்றும் அடையாளம் குடியுரிமைக்கான மத்திய ஆணையம் ஆகியவை ஒருங்கிணைந்து செல்லுபடியாகும் அமீரக ரெசிடென்ட் விசா வைத்திருந்து வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமீரகத்துக்கு திரும்பலாம் என அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன்படி பல்வேறு நாட்டவர்களும் அமீரகம் திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் ரெசிடென்ட் விசா வைத்திருந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற அமீரக குடியிருப்பாளர்களை நாட்டிற்கு திரும்ப அனுமதிக்கும் ஒரு புதிய முயற்சியை ஐக்கிய அரபு அமீரக அரசு வியாழக்கிழமை தொடங்கியது. வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகம் மற்றும் அடையாளம் குடியுரிமைக்கான மத்திய ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்புடன் சுமார் 2,00,000 ரெசிடென்ட் விசா வைத்திருப்பவர்கள் மீண்டும் அமீரகம் திரும்புவதை நோக்கமாக கொண்டு இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு திரும்ப விரும்பும் செல்லுபடியாகும் ரெசிடென்ட் விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் கோரிக்கையை smartservice.ica.gov.ae என்ற இணையதளத்தில் பதிவு செய்து அதிகார சபையின் ஒப்புதல் பெற்ற பிறகே விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் அமீரக குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக அமீரகம் திரும்புவதை நோக்கமாக கொண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8 வரையிலான காலங்களில் 31,000 குடியிருப்பாளர்களை அந்நாட்டிற்கு நுழைய அமீரக அரசு ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக குடும்பத்தினர் அமீரகம் திரும்புவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று வெளியுறவு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகத்தின் துணை செயலாளர் கலீத் அப்துல்லா பெல்ஹால் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டுக்கு திரும்பும் அனைத்து மக்களும் அமீரகம் நுழைவாயில் கோவிட்-19 பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது வீட்டில் தனிமைப்படுத்தலில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அதற்கான செலவுகளை குடியிருப்பாளர்கள் செலுத்த வேண்டும் என்றும் அதிகார சபை கூறியுள்ளது. இந்தியா அறிவித்த 3 மாத விசா வெளியீட்டு விதி அமீரக குடியிருப்பாளர்களுக்கு பொருந்தாது. இந்திய துணை தூதுவர் தகவல். வெளிநாடுகளில் வசிக்கின்ற மற்றும் பணிபுரிகின்ற இந்தியர்களில் விடுமுறைக்காக தாயகம் சென்று தற்பொழுது அமலில் இருக்கின்ற விமான போக்குவரத்து தடை மற்றும் ஊரடங்கு போன்றவற்றின் காரணமாக தாங்கள் வசிக்கும் நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பலரும் இந்தியாவிலேயே சிக்கியிருக்கும் நிலையில் வெளிநாடுகளுக்கு திரும்பும் இந்தியர்களுக்கு பயணம் தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த இருப்பதாக சில தினங்களுக்கு முன்பாக செய்தி வெளியிடப்பட்டது. அதாவது வெளிநாடுகளில் பணிபுரிகின்றவர்களில் விடுமுறைக்காக அல்லது வேறு காரணத்துக்காக இந்தியா வந்தவர்களில் தற்போது வெளிநாடுகளுக்கு திரும்பி செல்ல விரும்பும் நபர்களின் பயணத்துக்காக திருத்தப்பட்ட ஒரு நிலையான இயக்க நெறிமுறையை இந்திய உள்நாட்டு விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ளதாகவும் புதிய நெறிமுறையின்படி வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து தாங்கள் பணிபுரியும் அல்லது வசிக்கும் நாடுகளுக்கு திரும்பி செல்ல தாங்கள் விசாக்களில் குறைந்தபட்சம் 3 மாதங்கள் விசா வெளியீட்டு இருக்க வேண்டும் எனவும் வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் பணிபுரிகின்றவர்கள் இந்தியாவிலிருந்து திரும்பி செல்ல புதிய கட்டுப்பாடு 3 மாத விசா வெளியீட்டு கட்டாயம். கோவிட்-19 தொற்று நோயால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள அனைத்து குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட் அல்லது சுற்றுலாவில் வந்தபோது அமீரகத்தில் தங்கி இருப்பவர்களில் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு காலாவதியான அனைத்து வகையான விசாக்களையும் இந்த ஆண்டு இறுதி வரை அமீரக அரசு நீடித்தது என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. இவ்வேளையில் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட 3 மாத குறைந்தபட்ச விசா வெளியீட்டு தொடர்பான புதிய நெறிமுறை இந்தியாவில் சிக்கி தவிக்கும் அமீரக குடியிருப்பாளர்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு திரும்பும் குடிமக்களுக்கு இந்திய அரசு விதித்த 3 மாத குறைந்தபட்ச விசா வெளியீட்டு விதி ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்களுக்கு பொருந்தாது என்று அமீரகத்திற்கான இந்திய துணை தூதரக அதிகாரி விபுல் அவர்கள் அமீரகத்தின் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக விபுல் அவர்கள் கூறுகையில், இந்த விதி காலாவதியான விசாக்களுடன் இந்தியாவிலிருந்து திரும்பும் ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்களை பாதிக்காது. இந்த தூதரகம் இந்த விடயத்தை
மத்திய அரசிடம் கொண்டு சென்றது. இந்த புதிய நிபந்தனை இந்தியாவிலிருந்து திரும்ப விரும்பும் ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்களை பாதிக்காது என்று மத்திய அரசால் தெளிவுபடுத்தப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். டிசம்பர் இறுதி வரை அனைத்து விசாக்களும் செல்லுபடியாகும் என்று ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கமே கூறியுள்ளதால் இது ஒரு பிரச்சினை அல்ல என்று கூறிய அவர், இந்த விதி இந்தியாவிலிருந்து செல்லும் இந்திய குடிமக்களின் இயக்கம் தொடர்பான பொதுவான வழிகாட்டுதலின் ஒரு பகுதியாகும் என்று தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் தங்கள் நாட்டு குடியிருப்பாளர்களை நாட்டிற்குள் திரும்பி வர அனுமதித்ததுடன் அமீரக குடியிருப்பாளர்கள் காலாவதியான விசாக்களுடன் அமீரகத்துக்கு மீண்டும் பயணிக்க அனுமதிப்பதற்கு விமான நிறுவனங்கள் மற்றும் குடிவரவு அதிகாரிகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் விபுல் கூறியுள்ளார். ஜூலை 2 வரையிலான 3ஆம் கட்டத்தில் 56 விமானங்கள். தமிழகத்துக்கு ஒரு விமானமும் இல்லை. மன உளைச்சலில் தமிழர்கள். வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்ட திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் நிறைவடைய இருப்பதை முன்னிட்டு தற்பொழுது 3ஆம் கட்டமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து செல்வதற்கான விமான பட்டியலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 3ஆம் கட்ட நடவடிக்கை ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கி அடுத்த மாதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மட்டும் இந்தியாவுக்கு இயக்கப்பட உள்ள 56 விமானங்களில் தமிழகத்துக்கு எந்த ஒரு விமானமும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3ஆம் கட்டமாக அமீரகத்திலிருந்து இயக்கப்படும் 56 விமானங்களும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களான கேரளா, குஜராத், ஒடிசா, பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஆந்திரா பிரதேசம் மற்றும் டெல்லி போன்ற பகுதிகளுக்கே இயக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 44 விமானங்கள் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட 2 கட்டங்களிலும் கேரளாவுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதிக அளவில் விமானங்கள் இயக்கப்பட்டிருந்தது. அமீரகத்துக்கான இந்திய துணை தூதர் விபுல் அவர்கள் 3வது கட்ட நடவடிக்கையில் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு கூடுதல் விமான சேவைகள் இயக்கப்படும் எனவும் இந்த திட்டத்தில் தனியார் விமான நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இதனால் தற்போது வரையிலும் 2, 3 என தமிழகத்துக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் 3ஆம் கட்டத்தில் கூடுதல் விமான சேவைகள் அறிவிக்கப்படும் என தமிழ்நாட்டை சார்ந்த அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தமிழகத்துக்கு ஒரு விமானம் கூட அறிவிக்கப்படாதது எதிர்பார்த்து காத்திருந்த அனைவருக்கும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. எனினும் கடந்த 2ஆம் கட்ட திட்டத்தின் போது வெளியிடப்பட்ட ஆரம்ப கால பட்டியலிலும் தமிழகத்துக்கு எந்த ஒரு விமானமும் அறிவிக்கப்படாமல் இருந்தது. அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் நாடு திரும்ப இலவசமாக தனி விமானத்தை இயக்கும் இந்திய தொழிலதிபர். அமீரகத்தில் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது பணியாளர்களை தாயகத்துக்கு அனுப்ப இலவச தனி விமானத்தை இயக்க இருக்கிறார். சாஜாவிலிருந்து கிளம்பும் இந்த தனி விமானம் கேரளாவில் உள்ள கொச்சிக்கு பயணிக்க இருக்கிறது. கோவிட்-19 காரணமாக அமீரகத்தில் தவித்து வருகின்ற இந்தியர்களை தாயகம் அனுப்பும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என தொழிலதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 125 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 168 பணியாளர்களுடன் ஏர் அரேபியா விமானம் இந்தியாவுக்கு பறக்க இருக்கிறது என எலைட் நிறுவன குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். மொத்தமாக 168 பேர் இந்த தனி விமானத்தில் பயணிக்க இருக்கின்றார்கள். கோவிட்-19 செயல்பாட்டுக்கான ஆல் கேரளா கல்லூரியின் முன்னாள் மாணவர் அமைப்பு மீதமுள்ள பயணிகளை தேர்வு செய்யும் என ஹரிகுமார் குறிப்பிட்டுள்ளார். இலவச விமான டிக்கெட்டுடன் பயணிகளுக்கு முகக்கவசம், கையுறைகள், முகத்தடுப்பு மற்றும் சானிடைசர் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. இயக்கப்பட இருக்கின்ற விமானங்களுக்கான கேரளா அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இந்திய மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். இந்த உதவியை மட்டும் செய்து தாருங்கள். அமீரக வாழ் இந்திய மக்களின் கோரிக்கை. அமீரகத்தில் உள்ள இந்தியர்கள் பாஸ்போர்ட் சேவை மையங்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சேவைகளை பெறும் நேரத்தை இணையம் மூலமாக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். கோவிட்-19 காரணமாக அமல்படுத்தப்பட்ட சமூக இடைவெளி விதிமுறை பாஸ்போர்ட் சேவை மையங்களில் கேள்விக்குறியாகி வருவதால் இந்த கோரிக்கை எழுந்துள்ளது. பாஸ்போர்ட் சேவை மற்றும் விசா விண்ணப்பம் குறித்த சேவைகளை BLS இன்டர்நேஷனல் நிறுவனம் மேற்கொள்ள இந்திய துணை தூதரகம் அனுமதி அளித்துள்ளது.
காலையிலேயே நிரம்பி வழியும் மக்கள் கூட்டத்தினால் கோவிட்-19 ஊரடங்கு காரணமாக பரிசீலிக்க முடியாமல் போன பழைய விண்ணப்பங்களை குறைந்த பணியாளர்களை கொண்டு கையாள முடியாமல் தவிக்கிறது இந்த சேவை மையங்கள். சில வளாகங்களில் உள்ள மையங்கள் பூட்டப்பட்டே கிடக்கின்றன. இந்த மையங்களில் ஒரு நாளைக்கு 150 டாகன்கள் வழங்கப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கானோர் வரிசையில் நின்று வருகின்றனர். புதன்கிழமை தோராவில் உள்ள BLS மையத்துக்கு டாகன் வாங்க குவிந்த மக்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்தும் 2 நாட்கள் இம்மையத்துக்கு டோக்கன் வாங்க விரும்பும் மக்களிடம் பொறுமை என்பது காணாமல் போகிறது. சமூக விலகல் என்பதையும் அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். கோவிட்-19 பாதிப்பு காரணமாக இந்தியா திரும்ப விரும்பும் பெரும்பாலான மக்கள் தங்களது பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க இங்கே வருகின்றார்கள். அவசர கால சான்றிதழ் அல்லது அவுட் பாஸ் மற்றும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இல்லையெனில் தாயகம் திரும்பும் சிறப்பு விமானங்களில் மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதாலேயே மக்கள் அதிகளவில் இங்கே கூடுகின்றனர். நிலைமையை சரி செய்வோம். துணை தூதரகம் இந்த நிலைமையை நன்கு அறிந்திருக்கின்றோம். இதனை சரி செய்ய முயற்சி செய்து வருகின்றோம் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி விபுல் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 காரணமாக பல பாஸ்போர்ட் புதுப்பித்தல் குறித்த விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கிறது. இதனால் வழக்கத்துக்கு அதிகமாக வருகின்ற மக்களை சமாளிக்க முடியாமல் BLS நிறுவனம் திணறி வருகிறது என்று விபுல் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விபுல் அறிவுறுத்தியுள்ளார். காலை நேரத்தில் மக்கள் அதிகமாக இம்மையங்களுக்கு கூடுவதை பார்க்க முடிகிறது. மக்கள் அவசரப்பட வேண்டாம். பாதுகாப்பு நடவடிக்கையான சமூக விலகலை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று விபுல் குறிப்பிட்டுள்ளார்.